இப்போ போடுறோம் நல்லா இருக்குல்ல. ஏன்னா அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அந்த வீடே இருக்குது. அந்த சமயத்தில் அது ஒரு துக்கமாக இன்றைக்கே நம்ம சொல்லிட்டோம்னா 2 விஷயம். ஒன்று, எதையா இருந்தாலும் மாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குது. நம்ம எவன் படைத்தானோ அவனுக்கு, யாராக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும் மாற்றக்கூடிய சக்தி எனக்கு வேண்டுதல் நமக்கு இருக்குது இல்லையா? வேண்டுன்னு மாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குது. அதனால் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2வது, நாம் பகவான் கிடையாது. நாம் சொல்கிறது அப்படியே 100% வாக்கு பலிச்சிடும்னு கிடையாது. அதனாலேயே பல ஜோதிடர்கள் தவறுகளை, அதாவது துக்கங்களை, பிரச்சனைகளை அதிகமாக சொல்வதில்லை, கோடி மட்டும்தான் காட்டுகிறார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இப்போ தனுராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல எல்லாத்தையும் சேமித்து வச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிரித்து போட்டு சேமித்து வையுங்கள். 6ஆம் இடத்தில் குரு, அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் வரையை நம்ம பார்க்குறோம்.